ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்எல்சி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்காக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் தான் 2024 2025க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது யாரெல்லாம் வந்து என்எல்சிக்காக 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து அவங்க சொந்த நிலத்தையும் வீட்டையும் வந்து கொடுத்தாங்களோ அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் லிஸ்ட்டில் வருவீங்க. அவங்களுக்கான இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு தான் இது வந்து சரிங்களா. அதுதான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே போல் சில கேட்டகரியுமே அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே சில கேட்டகரி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுலேயுமே வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் கேட்டகரியில் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 கேட்டகரிக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டகரி, அடுத்தது நான் இன்ஜினியரிங் அதாவது ஆர்ட்ஸ் குரூப் கேட்டகரி, அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகரின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கேட்டகரி வந்து பாருங்கள். ஏ வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் என்ன டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி, ஸ்டைஃபண்டு, அப்புறம் ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 50 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 50 வேக்கன்சி, சிவில் 17 வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 7 வேக்கன்சி, கெமிக்கல் இன்ஜினியரிங் 5 வேக்கன்சி, மைனிங் இன்ஜினியரிங் 25 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 30 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 8 வேக்கன்சி, ஃபார்மாசிஸ்ட் 5 வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 197 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15,028 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து பாருங்கள் 1 இயர் தான், வந்து 12 மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டகரி வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காமர்ஸ் குரூப் அதாவது பிகாம் படிச்சவங்க குவாலிஃபிகேஷன் இங்கேயே சொல்லியிருக்காங்க. மொத்தம் 50 வேகன்சி. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 40 வேகன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிசிஏ 25 வேகன்சி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ 25 வேகன்சி, ஜாலஜி பிஎஸ்சி ஜாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க 5 வேகன்சி, அப்புறம் கெமிக்கல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 8 வேகன்சி, அப்புறம் மைக்ரோ பயாலஜி அதாவது பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி 2 வேகன்சின்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு மொத்தம் 155 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,524 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு. அப்புறம் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 45 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் சரிங்களா 45 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் 10 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 5 வேகன்சி, மைனிங் இன்ஜினியரிங் 17 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 10 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 5 வேகன்சி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி லேபரட்டரி டெக்னாலஜி 5 வேகன்சி, எக்ஸ்ரே டெக்னீஷியன் எக்ஸ்ரே 2 வேகன்சி, கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 6 வேகன்சி, ஃபார்மாசிஸ்ட் 3 வேகன்சி. இது எல்லாமே டிப்ளமா கேட்டகரியில் வருது. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 12,524 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் பீரியட். ஓகேங்களா. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபுல் டைம் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஇ படிச்சிருக்கணும் இல்லை பிடெக் படிச்சிருக்கணும். அவங்க சொன்ன அந்த டிசிப்ளினில் நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு நான் இன்ஜினியரிங் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே ஃபுல் டைம் தான் படிச்சிருக்கணும். அதே போல் கரெக்டாக அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ அதில் தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டகரி 3 டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கேட்ட அந்த டிசிப்ளினில் நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஃபுல் டைமில் வந்து படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எந்த பாஸ்போர்ட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து எப்போ வந்து பாஸ்போர்ட்டாக இருக்கணும்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் வந்து பாஸ்அவுட்டான கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போய் முடிச்சிருக்கீங்க இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போயிட்டு இருக்கீங்க சரிங்களா அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இந்த இயரில் பாஸ் அவுட் ஆகிருக்கணும், ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம்
எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் வேகன்சின்ற அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுக்கான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான். உங்களுக்கு எந்த விதமான தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ நாங்கள் பணி நியமனம் தருவோம் அப்படின்னு நாங்கள் அக்ரிமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஒன்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது, சரிங்களா. ஒன்லி அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ, சரிங்களா, உங்கள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன மார்க் வந்து அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து www.nlcindia.in வெப்சைட்டில் வந்து போயிட்டு கேரியர் பேஜில் போயிட்டு அங்கே வந்து ட்ரைனிஸ் அண்ட் அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்லிட்டு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்வைஸ் நம்பர்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 ஆகஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 செப்டம்பரோட அப்ளிகேஷன் முடியுது, சரிங்களா. ஸோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் அந்த பிரிண்ட் எடுக்கணும், சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிரிண்ட் அவுட் அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியை வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், சப்மிட்டட் டைரக்ட்லி இன் பர்சன் டு தி ஆஃபீஸ் ஆஃப் த ஜென்ரல் மேனேஜர் லேண்ட் டிபார்ட்மெண்ட் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி 607803. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த பிரிண்ட்டு அந்த ஹார்ட் காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதே போல் அவங்க கேட்குற அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம், சரிங்களா, மொத்தம் 9 சொல்லியிருக்காங்க. இந்த 9 சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிளாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து என்ன பண்ணணும், அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வாங்கிட்டு அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த பிரிண்ட்டையும் எடுத்து அது கூட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு டைரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர், சரிங்களா, ஈவினிங் 5 o'clock நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பரு. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை வந்து டைரெக்டாக சப்மிட் பண்ணுற அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர், சரிங்களா. ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கு பிறகு இங்கே வந்து முக்கியமான தேதி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 19 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 செப்டம்பர் ஈவினிங் 5 o'clock, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஹார்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி அந்த கேட்குற டாக்குமெண்ட்டோட நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணி 7 செப்டம்பர் ஈவினிங் 5 o'clock அந்த அட்ரஸ்க்கு வந்து டைரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா டேட் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பப்ளிஷ் அந்த நேம் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர், சரிங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க 19 செப்டம்பரில். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர்லேருந்து 24 செப்டம்பர்னு சொல்லிட்டு 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற லிஸ்ட்டு, சரிங்களா. அவங்க செலக்ட் பண்ணுற லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க வெப்சைட்டில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து ஜாயினிங் டேட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்லி வந்து www.nlcindia.in இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்எல்சி வந்து அறிவித்த ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், சரிங்களா. நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக படிங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு, அதாவது ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கான கேட்டகரி அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரூஃப், அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிவிட்டு இந்த கேட்டகரியெலாம் நீங்கள் கரெக்டாக எலிஜிபிலிட்டியில் வரீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 செப்டம்பர் வந்து லாஸ்ட் டேட்டு. ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து 7 செப்டம்பர் லாஸ்ட் டேட்டு. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு குயிக்காக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.